ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் ஒரு தரமான சம்பவம் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னால கூகுள் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 15 அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஓஎஸ் பிக்சல் ஃபோன்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 15ல ஒரு அற்புதமான செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் வந்து எந்தெந்த ஃபோன்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஆண்ட்ராய்டு 10 இருந்தாலே போதும் இந்த ஃபீச்சரை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறதும் காட்ட போகிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூகுள் ஆண்ட்ராய்டு 15 ஓஎஸ் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். அதில் ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை அறிமுகப்படுத்த போகிறோம். அது என்னன்னா தெஃப்ட் டிடெக்ஷன். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொது வழியில் உங்கள் ஃபோனை நீங்கள் பயன்படுத்தும் போது திருட்டு பசங்க உங்கள் ஃபோனை பிடிங்கிட்டு ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஓடும்போது மட்டும் இல்லை, பைக்லேயோ சைக்கிள்லேயோ கார்லேயோ ஏதாவது ஒரு இதில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது இந்த தெஃப்ட் டிடெக்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோன் ஆட்டோமேட்டிக்கலி வந்து லாக் ஆயிரும். அது மட்டும் இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முறையாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக செயல்படுத்த முடியும் அப்படின்னாங்க. எந்த ஃபோன்ல இருந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மினிமம் உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்டு 10 இருந்தாலே போதும் இந்த தெஃப்ட் டிடெக்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ அந்த நியூஸை பார்த்த உடனே நான் சாம்சங் மொபைல் பயன்படுத்துகிறேன். என்னுடைய ஃபோனில் ஆண்ட்ராய்டு 13 ஓஎஸ் இருக்குது. உடனே என்ன பண்ணேன், ஆண்ட்ராய்டு ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணேன், தெஃப்ட்னு டைப் பண்ணி உள்ளே போனால் அங்கே ஒரு செட்டிங் இருந்துச்சு. அதான் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு வீடியோவும் நான் போட்டுட்டேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அஃபிஷியலாக கூகுள் என்ன பண்ணாங்க, ஆண்ட்ராய்டு 15 ஓஎஸை பிக்சல் ஃபோனில் லான்ச் பண்ண உடனே என்னுடைய ஃபோனை எடுத்து செட்டிங்ஸ்குள்ளே போய் அந்த பகுதியில் போயிட்டு செக் பண்ண தெஃப்ட் டிடெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு செட்டிங்கை கொடுத்துருந்தாங்க. என்னடா வம்பா போச்சு, அன்னைக்கு ஒரு வீடியோவில் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தாங்க, என்னடா தெஃப்ட் டிடெக்ஷன் காட்டுத, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே போன இடம் தான் கூகுளோட ஜெமினைட்ட போயிட்டு தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் வெஸ் தெஃப்ட் டிடெக்ஷன் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். உடனே ஜெமினையும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துச்சு. ஸோ தெஃப்ட் ப்ரொடெக்ஷன்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே உங்களை நீங்க காத்துக்கிறது தெஃப்ட் ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தெஃப்ட் டிடெக்ஷன். ஸோ நண்பர்களே, முன்னாடி வீடியோ போட்டது அதுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஸோ தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்க. அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவும் போட்டுட்டேன். எனிவே கண்டிப்பா மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஸோ அந்த தெஃப்ட் டிடெக்ஷன், அதாவது கூகுள் ஆண்ட்ராய்டு 15 ஓஎஸ்ல இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் அறிமுகப்படுத்தினாங்கல்ல, அந்த செட்டிங்கும் என்னுடைய போன்ல வந்துருச்சு. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, செக்யூரிட்டி அண்ட் பிரைவசின்னு இருக்கா, அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ஏஜென்ட்ஸ், தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இது வந்து ஆஃப்ல இருக்கும், நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய சாம்சங் மொபைல்ல பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இதுதான் அது நினைச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ போட்டுட்டேன். இப்போ கூகுள் ஆண்ட்ராய்டு 15 ஓஎஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல தான் தெஃப்ட் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த ஃபீச்சர் நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல எங்க இருக்கு பாத்துடலாமா? அப்படியே பேக்ல வந்தாச்சு. அதுக்கப்புறம் கூகுள்குள்ள போங்க. அதுக்கப்புறம் ஆல் சர்வீசஸ், அப்படியே பேஜை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்க்ரால் பண்ணுங்க கீழே. ஃபைண்ட் மை டிவைஸ் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? தட்டிடுவோமா? இங்கேயும் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் தான் போட்டிருக்கு, தெஃப்ட் டிடெக்ஷன் போடலையே. எனிவே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, இருந்தாலும் நம்ம இதுக்குள்ள போயிடுவோம். போனா பாருங்க, தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கு. கீழே தான் வந்து தெஃப்ட் டிடெக்ஷன் போட்டிருக்கு. The screen will lock if this setting detect that someone took your device and ran away. சரிங்களா? அதாவது இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் அப்படிங்கிற ஃபீச்சர் தான் நீங்க என்ன பண்ணணும், ஆன் பண்ணணும். அதே மாதிரி ஆஃப்லைன் டிவைஸ் லாக், அதையும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை the screen will lock shortly after your device goes offline to help protect your data. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த உங்க போன் வந்து ஸ்கிரீன் லாக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து உங்க போனோட அந்த ஆன்லைன் வந்து ஆஃப்லைன்ல ஆகுது. ஸோ அந்த டயத்துல கூட உங்களுடைய டேட்டா பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, டர்ன் ஆன் தெஃப்ட் டிடெக்ஷன் லாக். இதுல நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. ஆன் ஆயிருச்சா? அதுக்கப்புறம் ஆஃப்லைன் டிவைஸ் லாக்,
அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. சின்னதா ஒரு ஸ்கிரீன் வந்துருச்சு, ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டும் ஆன் ஆயிருச்சா, அதுக்கப்புறம் கீழே போவோம். கீழே பார்த்தீங்கன்னா ரிமோட்லி செக்யூர் டிவைஸ் ஃபைண்ட் அண்ட் எரேஸ் யுவர் டிவைஸ். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, பார்த்துருப்பீங்க. பல வருஷமா இந்த 2 விஷயங்களும் நம்ம ஸ்டார்டிங்ல லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ஓபன் பண்ணி அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் குள்ள போய் இதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? அதை இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. வேணுங்கிறவங்க இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதைத்தான் சமீபத்தில் கூகுள் ஆண்ட்ராய்ட் 15ல அஃபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. மினிமம் ஆண்ட்ராய்ட் 10 இருந்தாலே போதும் இந்த ஃபீச்சரை உங்க போன்ல பார்க்கலாம். மஸ்டா நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்க வழக்கம் போல நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, கீழே நிறைய பட்டன் இருக்கு. அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இத பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்